திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது வரை வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புடலப்பாடி கிராமத்தில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கம் ஆண்டு விழா அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி, தற்போது உள்ள திராவிட மாடல் ஆட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கிலோ ஒன்றுக்கு ₹1 லஞ்சம் கேட்கும் அவல நிலையாகிவிட்டது என்று தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவதாக அறிக்கை அறிவித்துவிட்டு தற்போது வரை உயர்த்தி வழங்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். பசுமை புரட்சி புயல் சங்கத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு நிறைவு 4வது ஆண்டு தொடக்க விழாவை இன்று நமது ஆரணி புனலப்பாடியில் சிறப்பாக நடத்தி உள்ளோம். இந்த சங்கத்தில் இந்த ஆண்டு விழாவில் பல கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த ஆண்டு விழாவை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இதில் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இந்த கிலோ ஒன்றுக்கு ₹1 லஞ்சம் பெற்று இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ₹1 லஞ்சம் பெற்று தொடர்ச்சியாக அது ₹1 கொடுத்தால் மட்டும்தான் எடை போடுவோம் என்று விலையே நிர்ணயம் செய்துட்டு தொடர்ந்து இந்த அரசாங்கம் அதை நியாயப்படுத்தி வருகிறது. நாங்கள் தொடர்ந்து அந்த ₹1 லஞ்சம் வாங்கக்கூடாது, விவசாயிகளும் வாங்கக்கூடாது என்று தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். இப்ப தற்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் அந்த திருமதி அந்த அம்மையார் கூட பார்த்தீங்கன்னா அந்த ₹1 அவங்களுக்கு சம்பளம் போதவில்லை, அதனால அவங்க ₹1 லஞ்சம் வாங்குறாங்கன்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க. தேனி அருகே ஆன்லைன் மூலம் வடமாநில கும்பல் தன்னை ஏமாற்றுவதை அறிந்த நபர் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பணத்தை காப்பாற்றிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த குரு ஐயப்பன் என்பவர் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவராக செயலாற்றி வருகிறார். இவரது செல்போனிற்கு கடந்த 17ஆம் தேதி ₹50,000 லோன் அப்ரூவல் ஆகியிருப்பதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. மேலும் குரு ஐயப்பனுக்கு கால் செய்து பேசிய வடமாநில நபர் ஒருவர் வரியாக ₹1250 செலுத்தினால் தங்களது வங்கிக் கணக்கில் ₹50,000 வந்துவிடும் என தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அப்பணத்தை குரு ஐயப்பன் செலுத்திய போதிலும் மீண்டும் ₹4,999 செலுத்தினால் பணம் கிடைத்துவிடும் என வடமாநில இளைஞர் தெரிவித்துள்ளார். இதனால் தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த அவர் மீண்டும் பணத்தை செலுத்தாமல் போனை கட் செய்துள்ளார். இது குறித்து பேசிய குரு ஐயப்பன், நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதுபோன்ற மோசடி கும்பலிடம் சிக்கி வாழ்நாள் சேமிப்பு பணத்தை பொதுமக்கள் இழந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஐஎஃப்சி கோடு நம்பரை அனுப்ப சொல்லி சொன்ன உடனே அதையும் அனுப்புகிறாரு. அந்த அக்கௌண்ட்டில் ₹1250 உடனே நான் செலுத்துகிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. சார் நீங்கள் ₹50,000 உங்களுக்கு லோன் பேங்க்கு வந்துடுச்சு. அந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏறணும்னா டிடிஎஸ் வரி, அதாவது ₹4,999 உடனே கட்டிட்டீங்கன்னா 30 செகண்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏறிடும் சார் சொல்லி சொன்ன உடனே சந்தேகமாயிடுது. அப்போ நம்ம தொடர்ந்து அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து போகணும். செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது சார், ஆஃபர் சார், நீங்கள் உடனே செலுத்தணும் சார்ங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே நம்ம கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டே இருக்கோம். அவங்ககிட்ட வரக்கூடிய வார்த்தைகளை சேகரிப்போம்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம். கோவில்பட்டியில் இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பழக்கடையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் ரமேஷ் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் கடலியூர் சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது முன்னால் சென்ற சரக்கு வாகனத்தை முந்த முயன்ற பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதில் சரக்கு வாகனம் ரமேஷின் தலை மீது ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிந்தியை விரும்பி படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான்
அன்றிலிருந்து இன்று வரை நாம் திராவிட இயக்கத்தின் சார்பாக சொல்வது என அமைச்சர் சிவசங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் போக்குவரத்து துறை மினி பேருந்து விரிவாக்க ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், ஹிந்தியை விரும்பி படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை நாம் திராவிட இயக்கத்தின் சார்பாக சொல்வது என்றும் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலை ஒரு விளம்பர விரும்பி, அதனால்தான் துணை முதலமைச்சர் மீது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றும் காட்டம் தெரிவித்தார். ஆங்கிலம் இணைப்பு மொழி, அதற்கான வழிவகையை பேரறிஞர் அண்ணா செய்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் முன்னாடி இருக்கிறோம். அதற்கான வழிவகையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வடமாநிலத்தவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த விதத்திலும் மும்மொழி கொள்கை தேவையற்ற ஒன்று, அது நமக்கு சுமையானது. விருப்பப்பட்டு படிப்பவர்களை யாரும் தவிர்க்க போவதே கிடையாது, அது அவங்க இஷ்டம். அண்ணாமலை ஒரு விளம்பர விரும்பியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எல்லா இடங்களிலும் இது போன்ற தடித்த வார்த்தைகளை பேசுகிறார். நாம் சொல்லத்தகாத வார்த்தையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை பொதுவெளியில் யாரும் பேசுவதற்கே கூச்சப்படுகின்ற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு தமிழுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கிறார். அவருக்கு விளம்பரம் வேண்டும். அந்த விளம்பர வெளிச்சத்திற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் கட்சியில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்வார். சுப்பிரமணியபுரம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை சுப்பிரமணியபுரம் பவர் ஹவுஸில் மின்வாரிய அலுவலகத்தை தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மதுரை பெருநகர் வட்டத்தில் தொழிலாளர்களையும் மின்வாரிய பொறியாளர்களையும் பெண் பணியாளர்களையும் உரிமையில் பேசி வரும் தெற்கு கோட்ட மின் பொறியாளர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் உதவி நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன், உதவி மதிப்பீட்டு அலுவலர் பாலகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் பாஸ்கர பாண்டியன் அலுவலகத்தின் முன்பு மின்வாரிய ஊழியர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தெற்கு கோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மன உளைச்சலையும் மிரட்டலையும் தொடர்ந்து விடுத்ததின் அடிப்படையில் கடந்த 2024 8வது மாதம் ஒரு கூட்டு முறையீடு நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்ட கூட்டு முறையீட்டின் மீது நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த வாரம் மதுரை மண்டல தலைமை பொறியாளரிடம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டு அந்த மனுவின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கையாக இன்று தெற்கு கோட்டம் சுப்பிரமணியம் பவர் ஹவுஸ் அலுவலகம் முன்பாக உள்ளிருப்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேனி அருகே கந்துவெட்டி கொடுமையால் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசிய தாய், தந்தை, மகன் ஆகிய 3 1 வருடம் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அடுத்த மேல சொக்கநாதபுரத்தை சேர்ந்தவர் மணி. இவர் அதே ஊரை சேர்ந்த பூங்குடி எனும் பெண்ணிடம் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 25,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். பெற்ற கடனுக்காக வட்டியாக மட்டும் 1,10,000 ரூபாய் கட்டிய நிலையில் அசல் கட்டாததால் வீட்டை தன் பெயருக்கு எழுதி வைக்குமாறு பூங்கொடி மிரட்டியுள்ளார். மேலும் மணியை சாதி பெயரை சொல்லி பூங்கொடி மற்றும் அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் இழிவாக பேசியதோடு தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மணி அளித்த புகாரின் அடிப்படையில் பூங்கொடி மற்றும் அவரது கணவன், மகன் ஆகியோர் மீது கந்துவெட்டி கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் 3க்கும் 1 வருட சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.